அத்தியாயம் 5. இளவரசன் செல்லும் போது அவனது வழியில் துணைக்காவல் தலைவன் நின்று கொண்டிருந்தான். அவன், நீ என்ன மாயம் செய்தாலும் இந்த வழியாகத்தான் வெளியே செல்ல முடியும். உனக்காக நான் மட்டுமல்ல, உன் மாமனும் வெளியே காத்திருக்கிறான். உன்னை வைத்துக்கொண்டு சோழ நாட்டை கைப்பற்றி விடலாம் எனும் கனவில் இருக்கிறான் இரும்பிடர் தலையன். உன் தலையுடன் வெளியே சென்று நான் அதிர்ச்சி அளிக்கப் போகிறேன் வளவா என்றான். மாமாவை பற்றி தவறாக பேசாதே, உன் நாக்கை துண்டாக்கி விடுவேன். அப்போது உரக்க சிரித்த துணைத் தலைவன், உன்னை பொதுமக்கள் முன்னிலையில் சடங்கு நடத்தி கொலை செய்து சோநாட்டை கைப்பற்ற நினைத்தவன் இரும்பிடர் தலையன். அவனை நீ நம்புகிறாய்? உன் தந்தையின் மரணத்தில் நீடிக்கும் மர்மத்திற்கு காரணகர்த்தா யார் தெரியுமா என வினவினார். யார்? இரும்பிடர் தலையன்தான். சோநாட்டின் அரசியல் உள் விவகாரங்கள் அறிந்தவர்களிடம் போய் கேள். அவர்கள் சொல்வார்கள் உன் தந்தையை கொலை செய்தது யார் என்று துணைத் தலைவன் ஆவேசமாக எச்சில் தெறிக்க பேசிக் கொண்டிருந்த போது அவனது விழிகளில் எதிரொலித்த தீப்பந்தம் கனநேரம் மறைந்து தோன்றியது. உடனே இடையில் வைத்திருந்த குறுவாட்கள் 2 எடுத்து திரும்பியவன் அடுத்தடுத்து வீசினான். காற்றில் அதிவேகமாக பாய்ந்து சென்ற குறுவாட்கள் 2 அவனை பின்னாலிருந்து வெட்டி வீச வந்த 2 பேரின் உயிரை குடிக்கத் தொடங்கின. துணைப்படை தலைவனை நோக்கி திரும்பிய வளவன் துணைப்படை தலைவனுக்கு அருகில் துணையாக நின்ற காவல் வீரர்களை நோக்கி, உங்கள் 5 நான் உயிர் பிச்சை அளிக்கிறேன். உங்கள் காதலிகளை மீண்டும் தழுவ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஆயுதங்களை கீழே வீசிவிட்டு அப்படியே மண்டியிட்டு உயிர் பிச்சை கேளுங்கள், தாராளமாக வழங்குகிறேன் என்று அதிகாரத்துடன் தெரிவித்தான். காவல் வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அடுத்த கணம் 5 பேரும் வளவனை நோக்கி பாய்ந்தனர். அவர்களுக்காகவே தயாராக இருந்த வளவன் இடையில் வைத்திருந்த வளரிகளை எடுத்து பின்னோக்கி நகர்ந்தபடியே அதிவேகத்தில் எறிந்தான். காற்றில் சுழன்று சென்ற வளரிகள் 2 அதிவேகத்தில் பாய்ந்து சென்று ஓடி வந்த வீரர்கள் 2 பேரின் கழுத்தை அறுத்துவிட்டு விற்றென்று சென்றது. அடுத்த கணம் அந்த 2 பேரும் கீழே சரிந்தனர். தீப்பந்த ஒளியில் வளரியை காண முடியாமல் எஞ்சி 3 வீரர்களும் திகைத்து போய் அப்படியே நின்றனர். அப்போது பறந்து சென்ற வளரிகள் 2 மீண்டும் வந்த வழியே திரும்பி 2 வீரர்களின் கழுத்தில் பாய்ந்து உயிரை குடிக்கத் தொடங்கின. ஒருத்தன் மட்டும்தான் எஞ்சியிருந்தான். அந்த காவல் வீரனும் வளவனும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்டனர். இடையில் மாட்டியிருந்த உரையிலிருந்து வாளை உருவினான். அப்போது துணைப்படை தலைவனுக்கு ஆதரவாக மேலும் சில கைதிகள் வாளுடன் வளவனை பின்பக்கத்தில் சூழ்ந்தனர். 3 பேரும் தாக்க நெருங்குகையில் கையில் வைத்திருந்த வாளை அதிவேகத்தில் சுழற்றத் தொடங்கினான் வளவன். அவன் அதுவரை கற்று வைத்திருந்த வாழ்வீச்சு அப்போது அவனது உயிரை காக்க உதவி செய்தது. தன்னை எதிர்த்த 3 பேரின் வாள்களையும் எளிதாக தட்டிவிட்டு அனைவரையும் தன் வாளினாலே வெட்டி கொன்றான் வளவன். பிறகு உடல் முழுவதும் படிந்த குருதியோடு துணைப்படை தலைவனை நோக்கி சென்றான். ஏற்கனவே முகத்தில் பட்ட தீக்காயத்துடன் நின்ற துணைப்படை தலைவன், நீ அழுததை பார்த்து இரும்பிடர் தலையன் உன்னை கோழையாக வளர்த்து விட்டான் என்று நினைத்தேன். பரவாயில்லை, உனக்குள்ளும் சென்னியின் வீரம் எஞ்சி இருக்கிறது என்றபடி ஆயுதத்தை கீழே வீசிவிட்டு மண்டியிட்டான். அவனது செயலை பார்த்து கோபம் கொண்ட வளவன், ஆயுதத்தை கையில் எடு என்று கத்தினான். என்னால் முடியாது இளவரசே, நான் பார்த்து பிரமித்த சென்னியை தங்கள் உருவில் நான் காண்கிறேன். அவரது செயல்களில் எனக்கு கோபம் இருந்தாலும் அவர் ஒரு மா வீரர், தென்னாட்டின் வேங்கை அவர் என்றவன் தெற்கு நோக்கி திரும்பி தலையை மண்ணில் சாய்த்து உருவ பக்ரேர் சென்னிக்கு மரியாதை செலுத்தினான். உன்னை என்னால் மன்னிக்க முடியாது, உன் ஆயுதத்தை கையில் எடு என்று மீண்டும் கத்தினான் வளவன். துணைப்படை தலைவன், தங்கள் கரத்தினால் மடிவது சென்னியின் கரத்தினால் வீரமரணம் அடைவதற்கு சமம் என்றபடியே கீழே வீசிய வாளை கையில் எடுத்து வளவனை நோக்கி ஓடினான். அப்போது அவன் வீசிய வாள் வீச்சை தனது வாளால் தட்டிவிட்ட வளவன் அவனது தொடையில் தனது வாளை செலுத்தினான். வலி தாங்க முடியாமல் அலறினான் துணைப்படை தலைவன். அந்த அலறல் சத்தம் சிறைக்குள் மட்டுமல்லாமல் சிறைக்கு வெளியே நின்றவர்கள் காதிலும் விழுந்தது. துணைப்படை தலைவனின் மார்பின் மீது தனது காலை வைத்த வளவன், என்னை கொலை செய்ய சொல்லி அனுப்பி வைத்தது யார்? உன்னை வழி நடத்துவது யார் என வினவினான். எனக்கு தெரியாது. வளவன் அவனது விழிகளை பார்த்து, உன்னை மன்னிக்கும் எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. உனக்கு தெரிந்த உண்மைகளை சொன்னால் வலியில்லாத மரணத்தை தருவேன். இல்லையேல்
இல்லையேல் சிறுப்பாழி போருக்கு முன் மோரிய படைத்தலைவனை சென்னி கழுகுக்கு இரையாக்கிக் கொன்றார். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். அதைவிட கொடுமையான மரணம் உனக்கு கிடைக்கும். எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன், சொல். தற்போது சோழக்குடியில் எஞ்சி இருப்பது தாங்கள் ஒருவர்தான். அதனால் தங்களை கொன்றால் சோழர் குலமே மறைந்துவிடும். மூவேந்தர்கள் இருவராகி விடுவர். இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள சில சிற்றரசர்கள் முயற்சிக்கிறார்கள். என்ன பிதற்றுகிறாய் நீ என்று கேட்டபடி தொடையில் செலுத்திய வாளை பிடித்து ஆட்டினான் வளவன். ஆமாம், நான் சொல்வது உண்மை, நம்புங்கள் என்றபடி வலியில் அலறினான் துணைப்படை தலைவன். யாரது? எனக்கு யார் என்றெல்லாம் தெரியாது. எனக்கு வரும் கட்டளைகளை நான் செயல்படுத்துகிறேன். உனக்கு கட்டளை வழங்குவது யார்? அவள் ஒரு பெண். யாரவள் என்றபடி தொடையில் பாய்ந்திருந்த வாளை மீண்டும் ஆட்டினான். இந்த தகவல் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது, என்னை நம்புங்கள் என்றபடி வலி தாங்க முடியாமல் அலறினான். துணைப்படை தலைவனின் நீண்ட கூந்தலை பற்றிய வளவன் கைகளில் சுருட்டிக் கொண்டு இழுத்தபடி நுழைவாயில் அருகே சென்றான். நுழைவாயில் தாழ்பால்களை திறந்தவன் துணைப்படை தலைவனை இழுத்துக்கொண்டு சிறைக்கூடத்தை விட்டு வெளியே செல்லலானான். சிறைக்கூடத்துக்கு முன்பு இரும்பிடர் தலையர், படைத்தலைவர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என்று பலரும் திரண்டிருக்கும் வேளையில் உடல் முழுவதும் கொலையாளிகளின் குருதி படிந்து தீயில் தீந்து போன மயிருடன் ஒரு கையால் துணைப்படை தலைவனின் கூந்தலை பிடித்து இழுத்தபடி மறுக்கையில் குருதிக்கரை படிந்த வாளுடன் சிறைக்கூடத்தை விட்டு வெளியே வந்தான். வளவன் வருவதற்கு முன்பு அங்கிருந்தவர்கள் கூச்சலுடன் கத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் வளவனை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அமைதியாகினர். வளவனிடம் ஓடி வந்தார் இரும்பிடர் தலையர். ஆனால் அவர்களை பொருட்படுத்தாத வளவன் அருகில் நின்ற காவலர்களிடம், உள்ளே எனக்கு உதவிய செங்கோடர், பேரொலி மற்றும் ஒரு கைதி அடிபட்டு கிடக்கிறார்கள். அவர்களை உடனே தூக்கி வந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். மற்ற கைதிகள், வீரர்கள் அனைவரையும் எனக்கு முன் கொண்டு வந்து வரிசையாக நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டான். உடனே சோநாட்டு வீரர்கள் சிறைக்கூடத்திற்குள் செல்லலானார்கள். அப்போது இரும்பிடர் தலையர், வளவா, உனக்கு எதுவும் ஆகவில்லையே என வினவினார். எனக்கு எதுவும் ஆகவில்லை மாமா என்று மட்டும் கூறிவிட்டு துணைத்தலைவனை கீழே போட்டுவிட்டு அருகில் கிடந்த பாறையில் அமர்ந்தான். சிறைக்கூடத்திற்குள் மறைந்திருந்த கைதிகள், காவல் வீரர்கள், தீ மற்றும் வளவனால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் என்று அனைவரும் வளவனுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். முதுகில் குருவால் பாய்ந்த பேரொளியோனும் கைதியும் உயிர் விட்டிருந்தனர். தொடையில் அடிபட்டிருந்த செங்கோடரை மட்டும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வீரர்கள் மாளிகைக்கு தூக்கி சென்றனர். வளவன் கோபத்துடன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி பாறை மீது அமர்ந்திருந்தான். கைதிகளும் காவல் வீரர்களும் வளவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்தனர். அவர்களையே சிவந்து போன விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சிறைக்கூட காவல் தலைவன் அசூதன் வளவனுக்கு முன் சென்று மண்டியிட்டு, இளவரசே, இவை அனைத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சிறைக்கூடத்தின் தலைவனான நான் எனக்கு கீழே பணிபுரிந்தவர்களை கண்காணித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கண்டுபிடித்திருக்க வேண்டும். என் கடமையை சரிவர செய்யாமல் தவறிழைத்து விட்டேன். நான் வாள் வடக்கிருத்தல் மேற்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இடையில் இருந்த உரையிலிருந்து வாளை உருவினான். அப்போது எழுந்தது வளவனின் கரம். அவசியமில்லை படைத்தலைவரே, இது தாங்கள் மட்டும் செய்த பிழை அல்ல, ஒட்டுமொத்த சோநாட்டு நிர்வாகமும் செய்த தவறு இது. வாள் வடக்கிருத்தல் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் தலையை வெட்டி கொண்டு மரணிக்க வேண்டியிருக்கும். எனக்கு அதில் உடன்பாடில்லை என்றபடி பாறையில் இருந்து கீழே குதித்தான். அப்போது உறையூர் கோட்டை காவல் தலைவன், இளவரசே, தங்களது உடல்நிலையை பரிசோதிக்க வேண்டும். நாளை இவர்கள் அனைவரையும் விசாரித்தால் என்ன என வினவினார். இதை நாளை வரை நான் இழுக்க விரும்பவில்லை. நான் ஆலோசனை கேட்கும் பட்சத்தில் மற்றவர்கள் முன்வரலாம், இல்லையென்றால் வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்று அவரது விழிகளை நேருக்கு நேர் பார்த்து தெரிவித்தான் வளவன். அப்போது இரும்பிடர் தலைவர், வளவா என்றபடி முன்னே வந்தார். மாமா, இதை நானே பார்த்துக் கொள்கிறேன். வாயை மூடிக்கொண்டார் இரும்பிடர் தலையர். முன்வைத்த அடிகளை பின்வாங்கிக் கொண்டார். எதிரிகளை கூட வளர விடலாம், ஆனால் துரோகிகளை மட்டும் விதையூன்றவே விடக்கூடாது என்ற வளவன் கீழே கிடந்த வாளை எடுத்துக்கொண்டு துணைப்படை தலைவனிடம் சென்றவன், வலியில்லாத மரணத்தை உனக்கு அளிக்கிறேன் என்று வாக்களித்தேன் அல்லவா என்று வினவிவிட்டு கையிலிருந்த வாளை வேகமாக வீசினான்.
துணைப்படை தலைவனின் தலை மட்டும் துண்டாகி உருண்டு சென்று விழுந்தது. மற்ற துரோகிகளை நோக்கியபடி இவர்கள் அனைவரின் உடலிலும் குருதியை தடவி உறைந்தை கோட்டையின் நுழைவாயிலில் தலை கீழாக கட்டி தொங்க விடுங்கள், எருவைக்கும் காகத்துக்கும் இவர்கள் உணவாகட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தான். சுற்றிலும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் இளவரசர் வாழ்க, இளவரசர் வாழ்க, இளவரசர் வாழ்க என்று வாழ்த்தொலி எழுப்பினர். வளவன் அதை கேட்டபடியே குளிர்ந்து ஓடிக்கொண்டிருந்த காவிரியில் சென்று மூழ்கினான். அதே நேரம் காவிரிக்கரையில் இருவர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். சோழ இளவல் தப்பி பிழைப்பான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ தப்பிவிட்டான். இனி என்ன செய்வது? பல மாதங்கள் திட்டமிட்டு இரையை நம் பொறியில் சிக்க வைத்தோம். ஆனாலும் தவற விட்டு விட்டோம். வேறு வழியில்லை. புகாருக்கு சென்று நான் ஏற்கனவே கட்டளையிட்ட பணியை தொடங்கு. நான் வளவனை பின்தொடர்கிறேன். எப்படியும் மீண்டும் நம்மிடம் சிக்காமலா போவான். இருவரில் ஒருத்தன் புகாருக்கு செல்ல அங்கிருந்து விலகி சென்றான். மற்றொருவன் காவிரி ஆற்றுக்குள் மூழ்கி குருதிக்கரையை கழுவிக்கொண்டிருந்த இளவரசன் வளவனையே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் காவிரிக்குள் மூழ்கியிருந்த வளவன் மீண்டும் வெளியே வரவே இல்லை. நீரோடு நீராக, இருளோடு இருளாக காணாமல் போயிருந்தான்.